இப்போ நம்ம 2 இன்ச்சு சொலினாய்டு வால்வு என்னங்கிறது பார்க்கலாம். இதுதான் 2 இன்ச்சு சொலினாய்டு வால்வு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ இருக்கும், ஏரோ இருக்குல்ல, அம்புக்குறி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சைடு தண்ணி வரும், தண்ணி இந்த சைடில் தண்ணி போயிட்டு தண்ணி இப்படி போய் இது மாதிரி வந்து இப்படி இறங்கி இப்படி போகும். இதுதான் தண்ணி போகிற பாதை. இது பேர் காயில். இந்த காயில் வந்து பம்பு அப்புறம் பம்பு பக்கத்தில் ஒரு ஸ்டார்டர் இருக்கும், இரிகேஷனுக்குன்னு ஒரு கண்ட்ரோலர்னு சொல்லுவோம், இரிகேஷன் கண்ட்ரோலர். அதில் நம்ம டைம் செட் பண்ணுறோம். டெய்லி காலைல ஒரு 9 மணிக்கு ஒரு வால் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதில் 9 மணின்னு போட்டுருவோம் ஸ்டார்டிங் டைம். 10 நிமிஷம் ஓடணும்னா ரன் டைம் 10 நிமிஷம்னு போட்டுருவோம். அப்போ டெய்லி 9 மணிக்கு காலையில் அந்த பம்பு பக்கத்தில் இருக்க இரிகேஷன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். அதில் வந்து இதுக்கு 24 வோல்ட், 24 வோல்ட்டு, மேக்ஸிமம் 24 வோல்ட் வரைக்கும் வரும். 20 to 24 வோல்ட்டு ஏசி பவர், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இதுக்கு வரும். இது வந்தோடனே இந்த காயில் என்ன ஆகும்னா, இது உள்ள வைண்டிங் இருக்கும், காப்பர் வைண்டிங். ஒரு 100 ஃபீட் 100 அடி நீளத்துக்கான காப்பர் வந்து இதில் சுற்றி இருக்கும், காப்பர் ஒயர் வைண்டிங் பண்ணியிருக்கும். உள்ள ஒரு பிளெஞ்சர்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டீல் ராடு மாதிரி ஒன்று இருக்கும். இதில் கரண்ட் வந்தோடனே இதில் எலக்ட்ரோ மேக்னெட், மின்காந்தம் மாதிரி மாறிடும். அது ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டீலை வந்துட்டு மேலே இழுக்கும், அந்த காந்த விசையை வந்து மேலே இழுக்கும்போது இங்கே இருக்க ஒரு சின்ன ஒரு ஹோல், சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஓட்டை ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இந்த நார்மலாக இதில் இருக்க அந்த பிளஞ்சருக்கு அந்த ஸ்டீல் வந்து அந்த ஓட்டையை அடைச்சிக்கிட்டு இருக்கும். இதில் கரண்ட் வருது. கரண்ட் வந்தோடனே இது மின்காந்தமாக மாறினதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த ஸ்டீல் ராடு வந்து மேலே இழுக்குது. மேலே இழுக்கப்பட்டவுடனே இந்த ஓட்டை ஓப்பன் ஆகிடுது. இந்த ஓட்டை ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும்னா இந்த வால்வு ஓப்பன் ஆகிடும். அதுதான் சிம்பிளாக சொல்ல போனால், இந்த கரண்ட் வந்ததுக்கப்புறம் வால் ஓப்பன் ஆகிடும். வால் திருப்பி க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும், கரண்ட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ரன் டைம்னு பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலரில் வந்து ரன் டைம் 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்கு கரண்ட் வரும். 10 நிமிஷம் முடிஞ்சோடனே கரண்ட்டு கட் ஆகிடும். கரண்ட்டு கட் ஆனோன்னு என்ன ஆகும், அந்த ராடு வந்து திருப்பி அந்த ஓட்டையை போய் அடைச்சிடும். அடைச்சோடனே வால்வு க்ளோஸ் ஆகிடும். ஸோ வால்வு ஓப்பனிங் க்ளோசிங் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த சொலினாய்டு காயில், இது பேர் சொலினாய்டு காயில் மூலியமாக தான் ஆகுது. ஸோ நார்மலாக வால்வில் வந்து 2 பிரச்சனை ஆகும். வந்தால் மெயின்டெனன்ஸ் தொடர்ந்து அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஒன்று வால்வு ஓப்பன் ஆகலை, இன்னொன்று வால்வு க்ளோஸ் ஆகலை. வால்வு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன, இதுக்கு இந்த காயிலுக்கு கரண்ட்டு போகுதா போகலையான்னு பார்க்கணும். காயில் கரண்ட்டு போச்சுன்னா வால்வு ஓப்பன் ஆகிடும், போகலைன்னா ஓப்பன் ஆகலை. நம்ம கரண்ட்டு போகுது ஆனால் திருப்பி ஆகலை, வால்வு ஓப்பன் ஆகலைன்னு சொல்லும்போது என்ன பார்க்குறீங்க, கரண்ட்டு போகுதான்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கரண்ட்டு போகுது ஆனால் வால்வு ஓப்பன் ஆகலை. ரெண்டாவது அப்படியும் கரண்ட்டு போயும் வால்வு ஓப்பன் ஆகலைன்னா அந்த காயிலை கழட்டி, இதான் காயில் அப்படி கழட்டி பார்க்கணும். பார்த்தோம்னா இங்கே உள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். உள்ள இந்த ஓட்டையில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கா, டஸ்ட்டு கிஸ்ட்டு உள்ளே போயிட்டு தூசி ஏதாவது போய் அடைச்சிருக்கும். ஏதாவது அடைச்சிருந்தாலும் அது ஓப்பன் ஆகாதில்ல, அதனால் தண்ணி போகாது. ஸோ அதுதான் அடைப்பு இருந்துச்சுன்னா இதை கழட்டிட்டு இதை க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணுறது சின்னதாக அந்த சைக்கிள் பம்பு, காற்றடிக்கிற பம்பு இருக்குல்ல, அது மாதிரி சின்ன பம்பெல்லாம் இருக்குது. ஏதாச்சும் ஊதுனீங்கன்னா இதில் க்ளீன் ஆகிடும். ஆகிட்டு திருப்பி மாட்டணும். மாட்டிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அப்புறம் சம் கேசஸில் இது வந்து க்ளோஸ் ஆகலைன்னு வரும். வால் க்ளோஸ் ஆகலைங்கும் போது காயிலில் என்ன பார்க்கணுன்னா, கரண்ட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் க்ளோஸ் ஆகுதா, கண்ட்ரோலர்லேருந்து கரண்ட் தொடர்ந்து வருதான்னு பார்க்கணும். கண்ட்ரோலர்லேருந்து கரண்ட் தொடர்ந்து வரல அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, ஓரிங் ஒன்று இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஓரிங் ஒன்று. இந்த ஓரிங் கட் ஆகியிருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ ஓரிங் கட் ஆகிருந்தால் புது ஓரிங் வாங்கி மாட்டிக்கணும். அப்புறம் இதை கலக்கலாம். இது பிளென்சர், இது உள்ளே தான் நான் சொன்ன அந்த ராடெல்லாம் இருக்கும். இப்படி அமுக்குனா அமுங்குது பாருங்கள். இது இதில் கரண்ட் வரும்போது இதில் மின்காந்த விசையில் இது உள்ளே இழுக்கும். கரண்ட் போனோன்னே இதை விட்டுரும். ஸோ இந்த மூமெண்ட்டும் ஆஃப் ஆகிடுது, ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இதையும் கழட்டிட்டு இதை ஜஸ்ட் இப்படி கழட்டிட்டு இழுத்தோம்னா வெளியில் வந்துடும். ஸோ இது உள்ள ஏதாவது அடைச்சிருக்கா, தூசி ஈஸி அடைச்சிருந்தாலும் இது ஃப்ரீயாக மூவ் ஆகாது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா காயில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா காயிலை மாட்டிடலாம், இதில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிட்டோம், கரண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, காயில் ஒர்க் ஆகுது, கரண்ட்டு போனோன்னா காயில் ஆஃப் ஆகிடுது, ஆனால் இருந்தாலும் வால்வு வந்து
இந்த பிரச்சனை இருக்குது, ஒன்று ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் ஆகலை அப்படின்னா உள்ளே ஏதாவது கல் இருக்கும். ஏன்னா பைப்பு போடும்போது மோட்டருக்கு அப்புறம் பைப் லைன் எங்கேயாவது உடஞ்சிருக்கலாம், ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே மண் போயிருக்கும், கல் போயிருக்கும். அந்த இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னா 2 விதமாக வால்வு மாட்டுவாங்க. இது தண்ணி வர்ற சைடு, மோட்டர் கவர்லேருந்து வர்ற சைடு, இது வெளியில் போகிற சைடு. ஸோ 2 விதமாக மாட்டுவாங்க. ஒன்று இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் பண்ணுறாங்கல்ல தோட்டத்தில், அது மாதிரி இடத்துலலாம் இதை தரைக்கு மேலே மாட்டுவாங்க. தரைக்கு மேலே பைப் இதில் போய் இப்படி பைப் கீழே இறங்கி போயிடும். அதாவது பைப் தரையில் மேலே ஏறி இதில் மாட்டி இப்படி இப்படி இறங்கி இப்படி போயிடும். அது மாதிரி மேலே மாட்டியிருக்க இடத்துல இந்த கீழே உள்ளதை அப்படி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ரெஞ்ச் வச்சு லூஸ் பண்ணலாம். லூஸ் பண்ணிட்டோம்னா இது மாதிரி இதில் ஏதாவது கல் போயிருந்தால் உள்ளே தேங்கி இருக்கும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மோட்ரு ஆன் பண்ணலாம். மோட்ரு ஆன் பண்ணிட்டிங்கன்னா இதில் ஏதாவது வேறு எது இருந்தாலும் உள்ளே அடைச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும், ஃப்ளஷ் ஆகிடும். மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு இதை எகைன் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு மோட்ரு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எகைன் லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ உள்ளே போயிருந்தது கல் எல்லாம் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ கல் இது மாதிரி தூசிகள் எதுவும் உள்ளே போயிருந்துச்சுனாலும் வால்வு ஓப்பன் க்ளோஸ் ஆக விடாது, சரியாகாது, பிரச்சனைகள் வரும். இதை இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பம்பு டெலிவரியில் ஒரு ஃபில்ட்ரு மாட்டிடுவாங்க. ஃபில்ட்ரு மாட்டும் போது இதெல்லாம் அந்த ஃபில்டர்லேயே அடைச்சிக்கும். இருந்தாலும் இது மாதிரி எப்போ வரும்னா, இடையில எங்கேயாவது பைப்பு உடஞ்சிருந்துச்சுன்னா, பைப் உடஞ்சி ரிப்பேர் ஆகிறதுக்கு அந்த கேப்பில் அந்த ஓட்டை வழியாக தண்ணி இல்லை டஸ்ட்டு உள்ளே போகும் வாய்ப்பு இருக்குது. அந்த டஸ்ட்டுங்க இதை அடைக்கலாம். அப்புறம் சம்டைம் தொடர்ந்து தண்ணியில் உப்பு படிஞ்சு அதிகமாக இருக்கும்போது உள்ளே போய் படியும் போதும் இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ இதை ஒரு தடவை கழட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ரெண்டாவது இப்போ இந்த வால் தரைக்குள்ளே இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப் அப்ளிகேஷன்ஸு, புல் கார்டன்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் இருக்குது. ஃபுட்பால் கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டு, கால்ஃப் கோர்ஸு, வீடுங்களுக்கெலாம் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இது தரை கீழே வச்சுட்டு ஒரு வால் பாக்ஸ், பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸில் வச்சுருவாங்க. எப்போ வேணுமோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதை ஏதாவது சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ தரைக்கு உள்ளே இருக்க இடத்துல இந்த மேலே இருக்குல்ல, இது மூலியமாக தான் கழட்டி க்ளீன் பண்ணணும். இதை எப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறதுன்னா, எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு இதை ஜஸ்ட் மேலே அப்படியே இழுத்திங்கன்னா வந்துடும். இது டாப் போனட்னு சொல்லுவோம். மேலே உள்ள இது அப்பர் சேம்பர்னு சொல்லலாம். இதுதான் இந்த டயஃபம். இந்த டயஃபம்க்கு மேலே நார்மலாக தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வால் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த டயஃபம்க்கு மேலே தண்ணி இல்லாமல் இருந்தால் வால் ஓப்பன் ஆயிடும். இதுக்கு மேலே தண்ணி இருந்தால் வால் க்ளோஸாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி இல்லைன்னா வால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வழியாக தண்ணி எப்படி போகுதுன்னா, கீழே இருக்க அந்த மெஸ் மாதிரி இருக்குல்ல, ஃபில்டர் மாதிரி, இது வழியாக தண்ணி உள்ளே போய் இது மேலே ஏறிடும். இது மேலே தண்ணி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, தண்ணி ப்ரெஷரில் கீழே டவுன்லோட் ஃபோர்ஸ் இருக்கும், கீழே அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வால் எப்போதும் க்ளோஸ்லேயே வச்சுருக்கும். இந்த தண்ணியை எப்படி ரிலீஸ் பண்ணுறோன்னா, அந்த காயில் வழியாக சொன்னால தண்ணி காயிலில் கரண்ட்டு போனதுக்கப்புறம் காயில் ஓப்பன் ஆகி தண்ணியை ரிலீஸ் பண்ணும். அந்த ஓட்டை ஓப்பன் ஆகும். அந்த ஹோல்ஸ் ஓப்பன் ஆகும்போது இந்த மேலே உள்ள தண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக லீக் ஆகிடும். இந்த மாதிரி இருந்துச்சு. டயஃப்ரம்க்கு மேலே இருக்க தண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக லீக் ஆகி இதில் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த பைப்பில் வர்ற வாட்டர் ப்ரெஷர் இதை மேலே அப்படி தள்ளிடும். தள்ளவும் நார்மலாக வால் மூடி இருக்கும்போது இப்படி இருக்கும் டயஃப்ரம். தண்ணி ப்ரெஷர் வரும்போது டயஃப்ரம் இப்படி மேலே தூக்கும்போது இது வழியாக வர்ற தண்ணி இப்படி ஏறி இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இது வழியாக இறங்கிடும். இப்போ விரல் தெரியுதுங்களா, தண்ணி இப்படி வரும், இது வழியாக ஏறிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இது வழியாக போயிட்டு இப்படி வந்துடும். தண்ணி இப்படி போய் இதில் ஏறி இப்படி இப்படி வரும். இப்படி தான் தண்ணி வருது. இந்த இடத்துல ஏறுற இடத்துல இந்த டயஃப்ரம் மூடி இருந்துச்சுன்னா வால்வு க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏற விடாது. டயஃப்ரம் மேலே போகும்போது அந்த தண்ணி ஏறி இப்படி வரும். அப்படி தான் வால்வு இருக்காது. இப்படி எடுத்துகிட்டு இதில் ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா, இப்போ இதில் ஏதாவது ஹோல்ஸ் ஓட்டை ஏதாவது இருந்ததுக்குன்னா, இப்போ ஏதாவது ஷார்ப்பான கல், ஆணி, கம்பி ஏதாவது உள்ளே போனால் கூட இதை ஓட்டை போட்டுரும். இதில் ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா வால்வு என்ன ஆகும், சரியாக மூடாது, தண்ணி போயிட்டே இருக்கும்.
கரண்ட் ஆஃப் ஆனாலும் தண்ணி கசிக்கிட்டே இருக்கும்னா இதில் ஹோல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா இதை மாற்றிக்கலாம். இல்லைன்னா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு கல் இப்படி ஸ்டக்காக இருந்தாலும் வால்வு சரியாக மூடாது. அதை ஃபுல்லாக கழட்டிட்டு திருப்பி மோட்டர் ஒரு ஆன் பண்ணணும். மோட்ரு ஆன் பண்ணி இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். தண்ணி வரும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணிட்டு மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு மோட்ரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை ஓப்பன் பண்ணணும். எப்போதுமே இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்ரு ஆஃபில் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது வால்வு இருந்தால் கூட இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இதில் தண்ணி மூஞ்சி வைஞ்சிட்டு அடிக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பேர் டயஃப்ரம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் இதில் அப்படியே மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்படி தான் வால்வு வந்து 2 இன்ச் ஆட்டோமேஷன் வால்வை நான் எப்படி கலட்டுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து இந்த வால்வு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, இது பேர் ஃப்ளோ கண்ட்ரோல்னு சொல்லுவோம். தண்ணி வர்றது வந்து இது நார்மலாக ஓப்பனில் தான் இருக்கும். இது ஓப்பன். இது ஃபுல் ஓப்பன் பண்ணால் தண்ணி ஃபுல்லாக போகும். தண்ணி வர்றதை குறைச்சிக்கணுன்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா தண்ணி போகாது, வால்வு க்ளோஸ் ஆகிடும். எப்போ ஓப்பனில் இருக்கும். இதை ரெகுலேட் பண்ணலாம். வால்வு ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதை இதை வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ளோ கண்ட்ரோல் இது. இந்த மேலே இருக்கிறது பேர் ப்ளீட் ஸ்க்ரூம்பாங்க. ப்ளீட் ஸ்க்ரூன்னா இதை லைட்டாக லூஸ் பண்ணால் வால்வு வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். கண்ட்ரோலரில் இப்போ கரண்ட் இல்லை, கண்ட்ரோலர்லேருந்து கரண்ட் வந்து காயில் ஆன் பண்ணி வால்வு ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம மேனுவலாக போய் ஒரு வால்வு ஓப்பன் பண்ணோன்னா இதை லைட்டாக கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லூஸ் பண்ண வேண்டியதில்லை, தண்ணி வெளில வந்து இது காண போயிடும். இது பேர் ப்ளீட் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை இது ஃபுல் டைட்டில் இருக்க போதும், லைட்டாக கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணிங்கனாலே போதும், வால்வு ஓப்பன் ஆகிடும். திருப்பி வால்வு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை ஃபுல் டைட் பண்ணால் வால்வு க்ளோஸ் ஆகிடும். இது லைட்டில் லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். இதில் மேலே உள்ள தண்ணி அது லீக்குன்னு நினச்சிட்டு எப்போயாவது தான் யூஸ் பண்ண போகிறோம். அர்ஜென்ட்டுக்கு கரண்ட் இல்லை, மோட்ரு வந்து சோலாரில் ஓடுது, இல்லை கண்ட்ரோலர் நம்ம ஆன் பண்ண முடியல, கண்ட்ரோலர் மாட்டலை, புது சைட்டில் கண்ட்ரோலர் மாட்ட லேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் இதில் ஓப்பன் க்ளோஸ் மேனுவலாக பண்ணிக்கலாம். இதுலேயும் ஓப்பன் க்ளோஸ் மேனுவலாக பண்ணிக்கலாம். அந்த ஆன் இருக்குல்ல, ஆன்கிற சைடு குவார்ட்டர் டர்ன் திருப்பி இப்படி பண்ணால் க்ளோஸ், ஆன் ஆஃப் இதுலேயும் பண்ணலாம். இதில் பண்ணும்போது இங்கே ஒயர் வந்து ஜாயிண்ட் கொடுத்து வச்சுருப்போம், அந்த ஜாயிண்ட் டேமேஜ் ஆகும். அப்புறம் இந்த காயில் டேமேஜ் ஆக சான்ஸ் அதிகம். ஏன்னா காயில் வந்து இதோட காஸ்ட்லி. அதனால் இதில் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறது ஈஸியான வழி. அமெரிக்காவில் தயாரிக்கிற வால்வு இது. இந்த வால்வை வந்து கோகுரி இரிகேஷனுங்கிற கம்பெனி இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி சொட்டு நீர் பாசனம் அது மாதிரி எல்லா இரிகேஷன் நீர் பாசனம் எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு, அதுவாக வால்வு மோட்டர்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணுற இடத்துல இந்த வால்வு தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டு, இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சென்னையிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.